ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி பாதாமும் அரிசி வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் தயார் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நைட்டே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். நைட்டை ஊற வச்சாக்கா நல்லா நம்ம அரைச்சிடுறதுக்கும் நல்லா நைஸாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைட்டே 2 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து பாதாமும் ஒரு 5 பாதாம் நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இது தோலெல்லாம் இதுவும் நைட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், தோலெல்லாம் உரித்து இது பாதாம் ஒரு 4 பாதாம் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி. அடுத்து கிறிஸ்லின். இது 3 சேர்த்து சூப்பராக ஒரு ஃபேஸ் க்ரீம் தயார் பண்ணலாம். இப்போ இது அரிசி இந்த பாதாமை சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரிசி தண்ணி தான், ஜாஸ்தி வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசி தண்ணி இருக்குது, ஜாஸ்தி தேவையில்லை. இந்த அரிசியை பாதாம் சேர்த்து நான் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் வடிகட்டிக்கிறேன். நான் இது 2 வாரத்துக்கு வர மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த பாலை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சக்கை தேவையில்லை. இதில் நீங்கள் ஃபேஸ் பேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் முகத்துக்குள்ளே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது. எவ்வளோ வெள்ளைன்னா நைஸாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் கிறிஸ்லின்னு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கிறிஸ்லின் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நைட்டு நம்ம தூங்கும் போது நம்ம ஃபுல்லு கை காலு முகத்துக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். இந்த அளவுக்கு தான், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை நைட்டில் நம்ம க்ரீம் மாதிரி முகத்துக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். காலையில் எழுந்துச்சி நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் அவ்வளோ சூப்பராக பிரைட்டாக நல்லா சாஃப்ட்னஸாக கொடுக்கும். காலையில் எழுந்துச்சி நம்ம முகத்தை கழுவிக்கலாம். இப்போ இது ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது ஒரு வாரத்துக்கு வேறு நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு, முகத்துக்கு மட்டும் தான் நான் எடுத்துருக்கேன். கை காலுக்கெல்லாம் நான் எடுக்கலை. அந்த மாதிரி உங்களுக்கு கை காலுக்கெல்லாம் சேர்த்து செய்யணுன்னாக்கா நீங்கள் இன்னும் ஒரு 10 பாதாம் கிட்ட ஒரு 3 டீஸ்பூன்னு இல்லை 4 டீஸ்பூனுக்கு அரிசி எடுத்து, ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். நம்ம கையில் வச்சோம்னா இந்த மாதிரி நிற்கணும். இந்த அளவுக்கு தான் நீங்கள் பண்ணிக்கணும். இல்லை இப்படி ஊற்றிந்து அப்படியே இப்படி ஓடுற மாதிரி பண்ணிக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்ட பிறகு நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த இடம். நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம் கூட தெரியாது நம்ம முகத்துக்கு கை காலுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.